இன்னைக்கு சாப்பாடா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருட்களா இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல வாங்குறது ரொம்பவுமே காமன் ஆயிடுச்சு. ஃபுட் டெலிவரி பெர்சன் கிட்ட, இல்லைன்னா ப்ராடக்ட் டெலிவரி பெர்சன் கிட்ட நம்ம பேச வேண்டியது இருக்கு. இந்த இந்த சைடு வாங்க, இல்ல இந்த வழியா வாங்க, வழி சொல்ல வேண்டியது இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் வீட்ல இல்ல, கொஞ்சம் பக்கத்துல குடுத்துருங்க, ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். இல்ல நீங்க ஒரு ஹோம் டெலிவரி பாயா இருக்கீங்க அப்படின்னா, எங்கெங்க வரணும், வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கும், இல்லை இப்போ 2 நிமிஷத்துல வந்துடுறேன், இந்த மாதிரி எல்லாம் நார்மலான கான்வர்சேஷனா தான் இருக்கும். அதுக்கு ஹிந்தில எப்படி சொல்றது அப்படின்ட்டு தெரியாம சில நேரங்கள்ல நம்ம முழிக்க வேண்டியதா இருக்கும். பக்கத்துல ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். இது எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காக நம்மளுடைய சேனல்ல நிறைய வாக்கியங்கள் கொடுத்திருக்கிறேன். வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஒரு ஹோம் டெலிவரி பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது நீங்க எடுத்ததுமே நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் இதுவா தான் இருக்கும். மே ஸ்விக்கி சே கால் ரஹா ஹூ. அதாவது நான் ஸ்விக்கியில இருந்து கால் பண்றேன். இல்ல நம்ம கஸ்டமர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவன் நம்ம போனை அட்டன் பண்ணதுமே அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கக்கூடிய வாக்கியம் இதுவா தான் இருக்கும். மே ஸ்விக்கி சே கால் ரஹா ஹூ மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, நான் ஸ்விக்கியில இருந்து கால் பண்றேன். மே அப்படின்னா நான், ஸ்விக்கி தான். ஸ்விக்கிசே அப்படிங்கிறது ஸ்விக்கியில இருந்து ஸ்விக்கிசே அப்படின்னா மீனிங் ஸ்விக்கியில இருந்து. கால் பண்றேன், கால்க்கு கால் தான். கர் ரஹா ஹோ, பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கர் ரஹா ஹோ. இதே ஒரு பெண்ணா இருந்தா, நீங்க ஒரு ஹோம் டெலிவரி பர்சன் பெண்ணா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கால் ரஹிஹூ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க கஸ்டமர் கிட்ட. இப்போ இந்த ரஹாஹோ ரஹிஹோ அப்படின்னா என்னன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அது அப்படியே கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் இந்த ரஹாஹூ ரஹிஹூ அப்படின்னு நம்ம சொல்றோம். கர் ரஹாஹூ, கர்னா பண்றது செய்யறது, கர் ரஹாஹூ அப்படின்னா கால் பண்றேன் கர் ரஹாஹூ. இதுக்கு உடனே நம்ம பதில் என்ன சொல்லுவோம், சொல்லுங்க நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. இதுக்கு ஹிந்தில ஹாஞ்சி பத்தாயியே ஆப் அப் கஹா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஹாஞ்சி பத்தாயியே அப்படின்னா ஆமா சொல்லுங்க, பத்தாயியே பத்தாவோன்னு சொன்னோம்னா கொஞ்சம் மரியாதை கம்மியா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். பத்தாயியே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இவங்க ஸ்ட்ரேஞ்சர் இல்லையா, வேற ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க அப்படிங்கும்போது ஆமாங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குதான் பத்தாயியே. ஆப்னா நீங்க, இந்த இடத்துல தும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தும் யூஸ் பண்ணலாம். இவங்க ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கறனால மரியாதை கொடுத்து பேசுறதுக்காக நம்ம நீங்கன்னு சொல்லுவோம். அதனால ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. அப் அப் அப்படின்னு யூஸ் பண்ணாலும் இல்ல அபின்னு யூஸ் பண்ணாலும் ரெண்டுக்குமே மீனிங் இப்போ அப்படிங்கிற மீனிங் தான். அப்பும் அபியும் ரெண்டுமே பேச்சு வழக்குல இருக்கு. ஸோ எது யூஸ் பண்ணாலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அது இப்போ அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. கஹா ஹே அப்படின்னா எங்க இருக்கீங்க. கஹா ஹே, அந்த ஹே யூஸ் பண்றது பேச்சு வழக்குல இருக்கு. கிதர் ஹே அப்படின்னு சொன்னாலும் எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மீனிங் தான். ஹாஜி பத்தாயியே ஆப் கஹா ஹே, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க. சொல்லுங்க நீங்க இப்போ எங்க இருக்கீங்க. ஹாஜி பத்தாயியே ஆப் கஹா ஹே அப்படின்னு சொன்னாலும் நீங்க எங்க இருக்கீங்க, அந்த இப்போ இல்லாம நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். உடனே டெலிவரி பாய் சொல்லுவாங்க, மே இந்திரா நகர் மேகும். இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்லிட்டு மேன்னு சொல்லி, மேன்னா நான், நீங்க இருக்கக்கூடிய இடத்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மேகும் அப்படின்ட்டு. மேகும் அப்படின்னா இருக்கேன். இதுவே நீங்க அந்த இடத்துல ஏதாவது பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்னா, நான் இந்திரா நகர் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுக்கு மே இந்திரா நகர் போஸ்ட் ஆஃபீஸ் கே பாஸ் ஹூ அப்படின்னு சொல்லணும். மேனா நான், நீங்க இருக்கக்கூடிய இடத்த அப்படியே சொல்லிட்டு இந்திரா நகர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா, அதை சொல்லிட்டு அந்த பக்கத்துல அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில கே பாஸ் ஹூ அப்படின்னா, பாஸ் அப்படின்னா பக்கத்துல, அந்த கே யூஸ் பண்றது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல அப்படின்னு இக்கு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு கே. பாஸ்னா பக்கத்துல, ஹூ அப்படின்னா இருக்கேன். இங்க நான் கொடுத்திருக்கிற சென்டென்சஸ ஒரு சென்டென்ஸ் கூட இன்னொரு சென்டென்சஸ் சேர்த்தும் நம்ம பேசலாம். இப்பதான் மே இந்திரா நகர் போஸ்ட் ஆஃபீஸ்கே பாஸ் ஹூ அப்படின்னு சொன்னோம். இப்ப எப்படி வரணும் அப்படிங்கறதையும் சேர்த்துக்கணும் அப்படின்னா, அப் கேசே ஆனா ஹே அப்படின்னு சொல்லி நீங்க இந்த சென்டென்ஸையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். மே இந்திரா நகர் போஸ்ட் ஆஃபீஸ் கே பாஸ் ஹூ அப் கேசே ஆனா ஹே.
அப்படின்னா இப்போ. இந்த அப் கேசே ஆனா ஹே அப்படின்னா அப்னா இப்போ, அபினாலும் இப்போ. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கேசேனா எப்படி, கேசேனா எப்படி வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆனா ஹே. ஆனா ஹே ஆவோன்னா வா அப்படின்னு அர்த்தம். ஆனாஹே அப்படின்னா வரணும், ஆனானா வரணும் அப்படிங்கிற மீனிங். ஆனாஹே அப்படிங்கும்போது பேச்சு வழக்குல ஆனாஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அப் கேசே ஆனாஹே அப்படின்னா இப்போ. இப்போ எப்படி வரணும்? கேசே அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்போம். கேசா, கேசி, கேசே எல்லாம் எப்போ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸோட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கூடவே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்குறேன். இப்போ வழி சொல்லணும். நேரா வாங்க, சீதே ஐயே. சீதே அப்படின்னா நேரா, ஆயே அப்படிங்கிறது வாங்க அப்படின்னு சொல்றது. ஆவோ அப்படின்னா வா, ஆயே அப்படின்னா மரியாதையோட வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சீதே ஐயே. நேரா வந்து அப்புறம் வலது பக்கம் திரும்புங்க. இந்த அப்புறம் வலது பக்கம் திரும்புங்க அப்படிங்கறதுக்கு அப்புறம்க்கு ஹிந்தியில ஃபிர், வலது பக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு தாயே, ரைட் சைடுக்கு தாயே. மூட் அப்படின்னா திரும்புறதுக்கு மூட் அப்படின்னு சொல்லுவாங்க, மூட். ஐயே, ஐயேன்னா வாங்க. அப்புறம் ஃபிர் வலது பக்கம் தாயே, மூட் திரும்புங்க, திரும்பி வாங்க, மூட் ஆइए. அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. உதர் ஏக் ஸ்கூல் ஹே. அங்க அப்படிங்கறதுக்கு ஹிந்தியில உதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக் ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் ஹே பேச்சு வழக்குல ஸ்கூல் ஹே, ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்கூல் ஹே. வஹா சே பாயே மோடே. வஹான்னா அங்க, வஹாசேனா அங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது மாதிரி. அங்க அப்படிங்கறதுக்கு வஹான்னு சொல்லுவாங்க, உதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மீனிங்குமே இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு சென்டென்ஸ்லயே ரெண்டுமே நான் கொடுத்திருக்கிறேன். வஹானும் கொடுத்திருக்கிறேன், உதரும் கொடுத்திருக்கிறேன். வஹாசே பாயே மூடே. பாயேன்னா இடது பக்கம், மூடேன்னா திரும்புங்க, இடது பக்கம் திரும்புங்க. உதர் ஏக் ஸ்கூல் ஹே, அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. வஹாசே பாயே மூடே, அங்க இடது பக்கம் திரும்புங்க, இல்லைன்னா இடது பக்கம் திரும்பி. இங்க உதர் வஹா இது ரெண்டுக்குமே அங்க. அதே மாதிரி இங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதர் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு, யஹா அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. எங்க அப்படிங்கறதுக்கு கஹா அப்படின்னு கேட்டாலும் கிதர் அப்படின்னு கேட்டாலும் ஒரே மீனிங் தான், எங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு ஹிந்தியில உஸ்கே பாட், அதுக்கு அப்படிங்கறதுக்கு ஹிந்தியில உஸ்கே பாட் அப்படின்னா அப்புறம். இது என்ன, ஃபிர்ன்னு சொல்லும் போதும் அப்புறம் தானே சொன்னீங்க, இப்போ அப்புறம்க்கு பாடுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஃபிர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தென் அப்படின்னு வரக்கூடிய இடங்கள்ல தான் அந்த ஃபிர் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பாட் அப்படிங்கிறது டைரக்டா அப்புறம் அப்படின்ட்டு யூஸ் தட், ஆஃப்டர் தட் அப்படிங்கிற அந்த டைரக்டான வேர்டுக்கு தான் இந்த பாட் அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில யூஸ் பண்ணுவோம். தென்னு சொல்றதுக்கும் ஆஃப்டர் தட்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதே வித்தியாசம் தான். ஃபிர் அப்படின்னா தென் அப்போ யூஸ் பண்றதுக்கும், பாட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் அப்படின்னு டைரக்டா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஆரஹாஹூ அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மீனிங் ஆரஹாஹூக்கு. மே அப்படின்னா நான் வந்துட்டு இருக்கேன், மே ஆரஹாஹூ. நம்மளோடதுலயே இந்த வர்றது, வரணும், வாங்க இதெல்லாமே நிறைய வேரியேஷன்ஸ் இந்த வா அப்படிங்கறத வச்சே நம்ம பார்த்துட்டோம். வா அப்படின்னா ஆவோன்னு சொல்லுவாங்க, ஐயே அப்படின்னா மரியாதையோட வாங்கன்னு சொல்றது, வரணும்னா ஆனா ஹே, வரணும், இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆனா ஹே. வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆரஹாஹூ. சரி, பெட்ரோல் பங்க் பக்கத்துல வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பெட்ரோல் பங்க்கு அந்த குங்கிறதுக்கு கே அப்படின்னு யூஸ் பண்றாங்க. பெட்ரோல் பங்க் கே பாஸ் பக்கத்துல.
பாஸ்னா பக்கத்துல, அப்படி பக்கத்துலங்கிறதுக்கு ஹிந்தில பாஸ்ங்கிற வார்த்தை. ஆக்கர் அப்படின்னா வந்துட்டு இப்பதான் நம்ம ஆவோ இதெல்லாமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் பார்த்தோம். வரணும் அப்படிங்கறதுக்கு ஆனாஹேன்லாம் பார்த்தோம். இங்க வந்து வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு ஆக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. முஜே கால் கீஜியே, முஜேன்னா எனக்கு. இந்த முஜேங்கிற வார்த்தைக்கு எனக்கு அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. என்னை அப்படின்னு சொல்லும் போதும் முஜேங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. என்னை கூப்பிடுறாங்க அப்படிங்கும் போதும் முஜேங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. இந்த இடத்துல எனக்கு அப்படிங்கறது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்க முஜே யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் கீஜியே, கீஜியே அப்படின்னா பண்ணுங்க, கால் கீஜியே. பேச்சு வழக்குல இதை நீங்க 2 விதமா சொல்லலாம். தீக்கே பெட்ரோல் பங்க் கே பாஸ் ஆக்கர் முஜே கால் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஹாஞ்சி பெட்ரோல் பங்க் கே பாஸ் ஆக்கர் முஜே கால் கீஜியே அப்படின்னு நீங்க சொல்லலாம். வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹாஞ்சின்னு சொல்லியிருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் மரியாதையா சொல்றது மாதிரி இருக்கும். சரி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு கிடையாது. தீக்கே அப்படின்னு சொல்லிட்டும் நீங்க இந்த சென்டென்ஸை வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ டெலிவரி பர்சன் முஜே ஆப்கா கர் கா ராஸ்தா பதாயே அப்படின்னு சொல்றாங்கன்னா அது என்ன மீனிங் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் இல்லையா? முஜே அப்படின்னா எனக்கு, நான் இப்பதான் சொல்லியிருந்தேன். ஆப்கா கர்கா அப்படின்னா உங்க வீட்டுக்கு, ஆப்கான்னா உங்க, வீட்டுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கர்கா, வீடுங்கிறதுக்கு கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்கா அப்படின்னு இங்க யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு காரணம் வீட்டுக்கு. ராஸ்தா பத்தாயே, வரும் வழி சொல்லுங்க. ராஸ்தானா வழி, இந்த எப்படி வர்றது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்குதான் வந்து ராஸ்தா. ராஸ்தானா வழி. பத்தாயே அப்படின்னா சொல்லுங்க, மரியாதையோட அவங்க சொல்றாங்க. பத்தாயே, பத்தாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்னு மட்டும் அர்த்தம். பத்தாயே அப்படின்னா மரியாதையோட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இங்க இந்த கர் அப்படிங்கிற வார்த்தை பாருங்களேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. என்னன்னா இங்க ஆப்கா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆப்கி இல்ல ஆப்கே யூஸ் பண்ணல. ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா கருங்கிற வார்த்தை ஒரு ஆண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க, அதனால ஆப்கான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணினதும் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றத ஆப்கேலியே ஏக் பார்சல் ஆயாகே. ஆப்கேலியே அப்படின்னா உங்களுக்கு, ஏக் பார்சல் ஆயாஹே ஒரு பார்சல், ஆயாஹே அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும், வந்திருக்கு. வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆயாஹே. ஆப்கேலியே ஏக் பார்சல் ஆயாஹே. இதுவே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, அந்த நேரத்துல நீங்க இந்த அளவுக்கு ஆப்கே அந்த மாதிரி ரொம்ப மரியாதை கொடுத்து யூஸ் பண்ண வேண்டாம், தும் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னா அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா தும்கோ ஏக் பார்சல் ஆயாஹே அப்படின்னு மாறும். तुमको, आपके लिए वेट இல்லாம तुमको போட்டு ஏக் பார்சல் ஆயா ஹே. ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இப்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். பத்தாயே அப்படின்னா சொல்லுங்க, லேண்ட்மார்க் தான், அது ஓகே. கோய் அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ல கோய் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒன்று இருக்கு ஆனா அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோய்க்கு எக்ஸாக்டா ஒரு வேர்டு மீனிங் இருக்கு அப்படின்ட்டு கிடையாது. யாரோ வராங்க அப்படிங்கும் போதும் கோய் ஆரஹாஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரோ யாரோ வராங்கன்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது, அதனால அந்த இடத்துல கோய் யூஸ் பண்ணியிருக்காங்க. வராங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஆரஹாஹே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோய்ங்கிறது சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும், அதுக்கான ஒரு ஸ்ட்ரெயிட் வார்த்தை மீனிங் கிடையாது. ஏதோ இருக்கு ஆனா என்னன்னு தெரியாது, யாரோ வராங்க ஆனா என்ன யார் வராங்கன்னு தெரியாது, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கோய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வார்த்தையும் இதுவரைக்கும் நம்ம அதுக்கான மீனிங் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஈஸியாவே உங்களுக்கு புரியும். நீங்க இப்ப வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தும் அபி கர் பர் ஹோ, கியா அப்படிங்கிறது எதுக்காக முதல்ல சேர்த்திருக்காங்கன்னா இது ஒரு கேள்வியா ஆரம்பிக்கிறதுனால கியாவை முன்னாடி சேர்த்திருக்கிறாங்க. அப்படியும் சேர்க்கலாம். கியா தும் என்ன நீங்க, தும்னா நீங்க. இந்த இடத்துல ஆப்பும், ஆப் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மரியாதையா கேட்கணும்னா ஆப் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அபி இப்போ, அப்னாலும் இப்போ, கர்பர் ஹோ வீட்ல இருக்கீங்களா, கர்னா வீடு, வீட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு தான் பர் ஹோ.
இதுல பாருங்களேன், எல்லாமே அதே சென்டென்ஸ் தான். ஆனா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். வீட்ல இருக்கீங்களா, வீட்ல தானே இருக்கீங்களா. வீட்ல இருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு கர்ப்பர் ஹோ அப்படின்னு போட்டிருந்தோம். வீட்ல தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு கர்ப்பர் ஹீ ஹோ. அந்த ஹீய நடுவுல போட்டுட்டோம் அப்படின்னா வீட்ல தானே இருக்கீங்க. ஆமாம், நான் வீட்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹா இல்லைன்னா ஹாஞ்சி, மே கர்ப்பர் ஹூ அப்படின்னு சொல்லலாம். மேனா நான், கர்ப்பர்னா கர்னா வீடு, வீட்ல தான் அப்படின்னு சொல்லும்போது கர்ப்பர், ஹூ அப்படின்னா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹாஞ்சி தான் யூஸ் பண்ணும். ஏன்னா இங்க ஆமாம்னு நம்ம சொல்றோம். ஆமாம்னு சொல்ற இடத்துல ஹாஞ்சி தான் யூஸ் பண்ணும். இந்த இடத்துல நீங்க தீக்கே மேகர்பர் ஹோ அப்படின்னு சொல்லணும்னு இல்லை. அவங்க ஏதோ கேக்குறாங்க, அதுக்கு பதில் நீங்க ஆமாம்னு சொல்லி சொல்றதுனால இங்க ஹாஞ்சி தான் யூஸ் பண்ணணும். சில இடங்கள்ல ஹாஞ்சியும் யூஸ் பண்ணலாம், ஹா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தீக்கேவும் யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல ஆமாம்ங்கிற வார்த்தை இருக்காது. எதுவுமே இல்லாம ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க கண்டினியூ பண்றது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க சரிங்க ஹாஞ்சி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதாவது தீக்கையும் சொல்லிக்கலாம், ஹாஞ்சியும் சொல்லிக்கலாம். இங்க ஆமாம்னு சொல்றதுனால நம்ம ஹா இல்லைன்னா ஹாஞ்சி அப்படின்னு சொல்றோம். சரி, நீங்க வீட்ல இல்ல, வெளியே இருக்கேன், இந்த இடத்துல பார்சல கொடுக்க முடியுமா, இப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல, நான் இப்ப வீட்ல இல்ல, வெளியே இருக்கேன், டோர் நம்பர் 1ல கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லணும்னா, இல்ல அப்படிங்கறதுக்கு ஹிந்தில நஹி, மே அபி கர் பர் நஹி ஹூ, நான் இப்போ வீட்ல இல்ல. நான் அப்படிங்கறதுக்கு மே, அபி அப்படின்னா இப்போ, கர்பர் கர்பர்னா வீட்ல, இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ஹோ, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுனால நஹி ஹோ. பாஹர் ஹோ, வெளியே இருக்கேன். பாஹர் ஹோனா வெளியே இருக்கேன், பாஹர்னா வெளிய, ஹூன்னு சொல்றதுனால இருக்கேன், பாஹர் ஹூ. क्या आप डोर नंबर में दे सकते हैं? क्या आपனா உங்களை முடியுமா அப்படின்னு கேள்வியா ஆரம்பிக்கிறதுனால உங்களால, ஆப் அப்படிங்கிறதுக்கு உங்களால, டோர் நம்பர் 1ல அப்படின்னு சொல்றதுக்கு டோர் நம்பர் 1 மே, தே சக்தே ஹே, தே சக்தே ஹேனா கொடுக்க முடியுமா, தேனா கொடுக்கறது, குடு அப்படிங்கிறதுக்கு தான் தே. இதுதான் இங்க வேர்பு. கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் தே சக்தே ஹே. இப்போ இந்த ஆன்சர் எல்லா கான்வர்சேஷன்லயுமே அதிகமா நம்மளால யூஸ் பண்றதுக்கு முடியும். நீங்க வீட்ல இருக்கீங்களா, கியா ஆப் கர் பர் ஹோ அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஹாஞ்சி மே கர் பர் ஹூ, ஆமா நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லாம நீங்க ஆமா எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்கணும்னா, ஹாஞ்சி கப் ஆஓகே அப்படின்னு கேட்கலாம். ஹாஞ்சி அப்படின்னா ஆமாங்க, எப்ப வருவீங்க, கப்னா எப்போ, வருவீங்க அப்படிங்கிறதுக்கு आओगे. இதே டெலிவரி பர்சன் आपके लिए एक பார்சல் आया है அப்படின்னு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துலயும் நீங்க இந்த ஆன்சரை ஒரு கேள்வியா கேட்கலாம். ஆமா எப்ப வருவீங்க, ஹாஞ்சி கப் ஆஓகே. அப்படி இல்லைன்னா ஹாஞ்சி, அந்த இடத்துல ஹாஞ்சி கரெக்டா வராது. தீகேஜி கப் ஆஓகே, சரிங்க எப்ப வருவீங்க, கப் ஆஓகே அப்படின்ட்டு கேட்கலாம். நான் 2 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா, மே 2 மினிட் மே ஆவுங்கா. மே அப்படின்னா நான், இங்க நான் வெறும் 2 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்ததா நான் சொல்லிட்டு பஸ் 2 மினிட் மே ஆவுங்கா. பஸ் அப்படின்னா வெறும், வெறும் 2 மினிட் மே 2, மினிட் மேனா நிமிடத்தில், வந்து விடுவேன் ஆவுங்கா அப்படிங்கிறது ஒரு வருங்காலத்தை குறிக்கிற வார்த்தை. வந்து விடுவேன் அப்படிங்கிறது வருங்காலம் இல்லையே, இனிமேல் தானே வருவாங்க, அதனால இந்த இடத்துல ஆவுங்கா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்க பக்கத்துல வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தீகே ஜப். ஜப் அப்படிங்கிறது வென் அப்படின்னு யூஸ் பண்ற இடங்கள்ல, அதாவது வந்துட்டு வரும்போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால ஜப் யூஸ் பண்ணியிருக்காங்க. தும், தும்னா நீ, இங்க நீங்கன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்க இந்த இடத்துல
ஆப் அப்படிங்கறத போட்டுக்கலாம். பாஸ் ஆவோ, பாஸ்னா பக்கத்துல, பக்கத்துல பக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில பாஸ். ஆவோ தோ வந்துட்டு, ஆவோ தோன்னா வந்துட்டு, வர்றதுன்னா வானா ஆவோ இல்லையா, இங்க ஆவோ தோன்னா வந்துட்டு. முஜே ஃபோன் கர் தேனா, முஜே அப்படின்னா எனக்கு, ஃபோன் பண்ணுங்க, இந்த இடத்துல கர்தேனா அப்படின்னா பண்ணுங்க, கரோ அப்படின்னாலும் பண்ணுங்க, ஃபோன் கரோ அப்படின்னாலும் பண்ணுங்க, அப்படி செய்யுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் செய்யுங்க அப்படிங்கிற அர்த்தம் வரும். கர்தேனாவும் யூஸ் பண்ணலாம், கரோவும் யூஸ் பண்ணலாம். ठीक है, जब तुम पास हो तो मुझे फोन करना இல்லைன்னா कर देना அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்ல கரோவும் யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க ஒரு டெலிவரி பர்சனா இருக்கிறீங்க, உங்களுக்கு சரிங்க நான் பக்கத்துல வந்துட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லணும்னா ஹாஞ்சி जब मैं वहां पहुंचूंगा आपको फोन करूंगा அப்படின்னு சொல்லலாம். ஹாஞ்சின்னா ஓ சரிங்க, ஹாஞ்சி சரி. ஜப் மே, ஜப் மேனா ஜப் அப்படிங்கிறது வென் அப்படின்னு யூஸ் அது வரும்போது, மே நான், வஹா அங்க, பகுஞ்சூங்கா அப்படின்னா ரீச் ஆயிட்டு, ரீச் ஆயிட்டு அதாவது வந்து சேர்ந்துட்டு, அங்க வந்து சேர்ந்துட்டு அப்படிங்கிறதுக்கு பகுச்சூங்கா. ஆப்கோ ஃபோன் கருங்கா, ஆப்கோ ஃபோன் கருங்கன்னா உங்களுக்கு, ஆப்கோன்னா உங்களுக்கு, ஃபோன் கருங்கான்னா செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். கரோனா செய்யறது, கருங்கான்னா செய்யறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க நான் கொடுத்திருக்கிறது மாதிரி அப்படியே ஃபுல்லா பேசணும்னு அவசியம் கிடையாது. இதுல நீங்க ஷார்ட்டாவும் பேசலாம். சரிங்க அங்க வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹாஞ்சி வஹா பகுச்சுங்க ஆப்கோ ஃபோன் கருங்க அப்படின்னும் நீங்க சொல்லலாம். எங்க இருக்கீங்க, நீங்க இன்னும் வரல அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப் கஹா ஹே, இல்லைனா ஆப் கிதர் ஹே அப்படின்னு கேட்கலாம். ஆப் அபி தக் நஹி ஆயி, நீங்க இன்னும் வரல, அபி தக் அப்படின்னா அபின்னா இப்போ, தக் அப்படிங்கும்போது இப்ப வரைக்கும், இன்னும் அப்படிங்கிற அர்த்தம். நஹி ஆயி அப்படின்னா வரல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆப் கஹா ஹே, ஆப் அபி தக் நஹி ஆயி, ஆப் கிதர் ஹே, ஆப் அபி தக் நஹி ஆயி. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு கித்னா சமே லகேகா. கித்னா அப்படின்னா எவ்வளவு, சமே அப்படின்னா நேரமாகும், நேரம், சமேனா நேரம், லகேகா அப்படின்னா ஆகும். கித்னா சமே லகேகா அப்படின்னா இன்னும் எவ்வளவு, நீங்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு கித்னா சமே லகேகா அப்படின்ட்டு கேட்கணும். கித்னானா எவ்வளவு, இதே நீங்க கடையில போய் இது எவ்வளோ அப்படின்னு கேட்கணும்னாலும் இந்த கித்னாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏ கித்னா ஹே அப்படின்னு கேட்கலாம். லேட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு தேர் ஹோ ரஹி ஹே, தேர்னா லேட், ஹோ ரஹி ஹே அப்படின்னா ஆகுது. இந்த சென்டென்ஸை நீங்க வேற சென்டென்ஸ் கூட சேர்த்தும் சொல்லலாம். எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்க எங்க இருக்கீங்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதும் ஆப் கஹா ஹே பையா தேர் ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ நேரம் ஆகும், லேட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கும் கித்னா சமய லகேகா பையா தேர் ஹோ ரஹி ஹே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி வேற சென்டென்சஸ் கூட சேர்த்தும் நம்ம ஒரு பெரிய சென்டென்சஸா நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு குட்டி சென்டென்ஸ் தான். லேட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு தேர் ஹோ ரஹி ஹே, தேர் அப்படின்னா லேட், ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு ஹோ ரஹி ஹே அப்படின்ட்டு சொல்லணும். இதே வேற சென்டென்ஸ் கூடயும் சேர்த்து நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன சென்டென்சஸ நல்லா புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேற சென்டென்ஸ், வேற ஒரு சென்டென்ஸ் கூட சேர்த்து ஹிந்திக்காரவங்க பேசுறது மாதிரி ஈஸியா ரொம்ப சரளமா நம்மளால ஒரு பெரிய ஹிந்தி சென்டென்ஸே நம்மளால பேச முடிஞ்சிடும். இப்ப பாத்துக்கோங்க, எப்ப வருவீங்க லேட் ஆகுது அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹிந்தில ஆப் கஹா ஹே தேர் ஹோ ரஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஆப் கஹா ஹே பையா தேர் ஹோ ரஹி ஹே அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், லேட் ஆகுது அப்படின்னு சொல்ற போதும் கித்னா சமய லகேகா பையா, லேட் ஆகுது, தேர் ஹோ ரஹி ஹே, இந்த மாதிரி நம்மளே வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஈஸியா. சரி, இப்போ உங்களுக்கு டெலிவரி பர்சன் கிட்ட
இவ்வளவு இவ்வளவு நேரம் கழிச்சு வாங்க, அப்ப நான் வீட்டுல இருப்பேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரீங்களா, அப்ப நான் வீட்டுல இருப்பேன் அப்படிங்கறதுக்கு ஆதே கண்டே பாட் ஆவோகே. ஆதேன்னா அரை, கண்டேனா மணி நேரம், மணி நேரத்தை தான் கண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்னா அப்புறம், ஆவோகேனா வரீங்களா அப்படின்னு கேக்குறது. தப்மேனா அப்போ, கர்ப்பர ரகுங்கா அப்படின்னா வீட்ல, கர்னா வீடு, கர்ப்பர்னா வீட்ல, ரகுங்கா அப்படிங்கும் போது இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றது. ஆதே கண்டே பாட் ஆவோகே, தப்மே கர்ப்பர் ரகுங்கா. இதே உங்களுக்கு 1 மணி நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏக் கண்டே பாட் ஆவோகே, இல்லைன்னா 2 கண்டே பாட் ஆவோகே. அந்த மாதிரி ஹிந்தி ஏக் தோ தீ என்ன சொல்லுவாங்களோ அந்த மணி நேரங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப நான் 2-3 சென்டென்ஸ் முன்னாடி தேர் அப்படின்னா லேட் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல லேட் ஆனதுக்கு மன்னிக்கவும் அப்படின்ட்டு ஒரு டெலிவரி பர்சன் சொல்றாங்க, இல்ல யாரா இருந்தாலும் லேட் ஆனதுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஹிந்தில தேர் சே ஆனே கே லியே க்ஷமா கரேன். தேர் சேனா லேட், ஆனதுக்கு, ஆனே கேலியே, ஆனதுக்குன்னா ஆனே கேலியே, க்ஷமா கரேன் அப்படிங்கும் போது மன்னிக்கவும். க்ஷமா கரேன் அப்படின்னா மன்னிக்கவும். இல்ல பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கோய் பாத் நஹி இல்ல பரவாயில்ல அப்படிங்கிற இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா ஹிந்தில தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு கோய் பாத் நஹி அப்படின்னும் சொல்லுவாங்க, இல்ல கோய் நஹி அப்படின்னும் சொல்லுவாங்க. மோஸ்டா எல்லாருமே ஆன்லைன்லயே பே பண்ணிடுவாங்க, இல்ல கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த சென்டென்ஸ் கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட சேஞ்ச் இல்ல, உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா, இதை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேரே பாஸ்னா என்கிட்ட, இந்த பாஸ்ங்கிறது பக்கத்துலன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல கிட்ட அப்படிங்கும் போதும் இந்த பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மேரே, என்கிட்ட மேரே பாஸ். சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்சுங்கிறதுக்கு சுட்டா. சுட்டா நஹி சேஞ்ச் இல்ல. கியா ஆப்கே பாஸ், உங்ககிட்ட, என்ன உங்ககிட்ட அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறதுக்காக முன்னாடி கியாங்கிற கேள்வியை போட்டிருக்கிறாங்க. ஆப்கே பாஸ் உங்ககிட்ட, சுட்டா ஹோகா சேஞ்ச் இருக்கா, சுட்டா ஹோகா அப்படின்னா சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. மேரே பாஸ் சுட்டா நஹி ஹே, கியா ஆப்கே பாஸ் சுட்டா ஹோகா. இப்போ எல்லாமே ஃபீட்பேக்ஸும் ரிவ்யூஸும் தான். டெலிவரி பர்சன், நீங்க டெலிவரி பர்சனா இருக்கீங்க, உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட இந்த இதை சொல்லணும், லிங்க்ல போய் எங்களோட சர்வீஸை பத்தி ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்ட்டு ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னாலும், இல்ல நீங்க கஸ்டமரா இருக்கீங்க, டெலிவரி பர்சன் இதை சொல்றாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கும் இந்த சென்டென்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க்ல போய் எங்க சர்வீஸ் பத்தி ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு லிங்க் பர் ஜாயேன், லிங்க்ல போய் அப்படிங்கிறதுக்கு ஜாயே, ஆர் அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஹமாரே சேவாக்கே, ஹமாரே சேவாக்கேன்னா ஹமாரேன்னா எங்களோட சர்வீஸுக்கு, சேவாக்கேன்னா சர்வீஸ்க்கு, சர்வீஸ பத்தி, பாரேன்னா பத்தி, அபவுட் அப்படிங்கிற மீனிங் வரும். பாரேன்னா அபவுட் அப்படிங்கிற மீனிங் வரும். ஹமாரே சேவாக்கே பாரே, எங்களோட சர்வீஸ பத்தி. மே ஃபீட்பேக் லிக்கேன், மே அப்படிங்கிறது இங்க நான் கிடையாது, MEI அந்த மே இங்க. பாரேமேனா அபவுட், எங்களை பத்தி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது மாதிரி இருக்கும். ஃபீட்பேக் லிக்கேன் அப்படின்னா எழுதுறது தான் லிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் பர் ஜாயே और हमारे सेवा के बारे में फीडबैक लिखें. லிங்க்ல போய் எங்களோட சர்வீஸை பத்தி ஒரு ஃபீட்பேக் எழுதுங்க, இல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு தான் ஃபீட்பேக் லிக்கே அப்படின்னு சொல்றாங்க. லிக்கேன்னா எக்ஸாக்டா எழுதுறது அப்படிங்கிற அர்த்தம் தான் இங்க வரும்.
நம்மளுடைய சேனல்ல கொடுத்திருக்கிற எல்லா வாக்கியங்களுமே ஹிந்தி வாக்கியங்கள் தமிழ் மீனிங்கோட கொடுத்திருக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். டெய்லி யூஸ் பண்றது மாதிரி தான் நான் எல்லா விஷயங்களுமே நான் கொடுத்திருப்பேன். நம்ம ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் ரொம்பவுமே உபயோகமா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூடயும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு படிக்கிறதுக்கு இனிமே ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். நன்றி, வணக்கம், தன்யவாத்.